வணக்க நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் 2026 நகைக்கடன் தள்ளுபடி. அரசாணை எப்போது வரும்? அந்த அரசாணையில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும்? யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? இதை பற்றி ஒரு முழுமையான அலசலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்குமா இல்லையான்னு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தள்ளுபடி அறிவிப்பின் பின்னணி. இப்போ நாம் இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி ஏன் இவ்வளவு விவாத பொருளாக மாறி இருக்கு, இதோட பின்னணி என்னங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வாங்குறதுங்கிறது நம்ம ஊரில் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விவசாயி தன் நிலத்துக்கு உரம் வாங்கணுன்னாலோ, ஒரு நடுத்தர குடும்பம் தன் குழந்தையோட கல்வி கட்டணத்தை கட்டணும்னாலோ, இல்லை ஒரு சின்ன வியாபாரி தன் தொழிலை விரிவுபடுத்தணும்னாலோ அவங்க முதல்ல தேடி போகிறது கூட்டுறவு வங்கிகளை தான். ஏன்னா அங்கே தான் வட்டி குறைவு, அணுகுமுறையும் சுலபம். கடந்த கால அனுபவங்கள். கடந்த 2021-22 காலகட்டத்தில் அரசு ஒரு தள்ளுபடி அறிவிச்சப்போ அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. நாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது 5 சவரன் வரை தள்ளுபடி சொன்னாங்க. ஆனால் கள ஆய்வு செஞ்சப்போ தகுதி உள்ள பலருக்கு கிடைக்கல, தகுதி இல்லாத சிலருக்கு கிடைச்சதுன்னு ஒரு பேச்சு இருந்தது. அந்த தவறுகளை 2026 சரி செய்ய விரும்புது. அதனால தான் இந்த தடவை அரசாணை வர்றதுக்கு முன்னாடியே டேட்டாக்களை ரொம்ப துல்லியமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார சூழல். தற்போது நிலவி வரும் விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் மற்றும் விவசாய பொருட்களுக்கான கட்டுப்படியாகாத விலை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டா கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்களோட கையில் பணப்புழக்கம் ரொம்ப குறைவாக இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கடன் தள்ளுபடிங்கிறது அந்த மக்களோட பொருளாதார சுமையை பாதியாக குறைக்கும். அரசு இதை ஒரு பொருளாதார ஊக்க சக்தியாக பார்க்குது. மக்கள் கையில் பணம் தங்குனா அது சந்தையில் சுழற்சியை ஏற்படுத்தும்னு அரசு நம்புது. அரசியல் மற்றும் தேர்தல் காரணி. நம்ம ஊர் அரசியலில் கடன் தள்ளுபடிங்கிறது எப்போதுமே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில் இது ஒரு முக்கியமான வாக்குறுதியாக இருக்கும். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினோம் அப்படின்னு சொல்றதுக்கும், வர தேர்தலில் மக்களோட நன்மதிப்பை பெறுறதுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஒரு துருப்பு சீட்டாக அமைய போகுது. அதனால தான் இந்த தடவை அறிவிக்க போகிற தள்ளுபடி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை உள்ளடக்கியதாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கூட்டுறவு வங்கிகளோட தற்போதைய நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் தேங்கி கிடக்கிற வாராக்கடன்களை சரி கட்ட வேண்டிய கட்டாயமும் அரசுக்கு இருக்கு. மக்கள் கடனை திருப்பி கட்ட முடியாம நகைகளை மூழ்க விடுறாங்க. இதனால வங்கிகளோட செயல்பாடு முடங்குது. அரசாங்கம் இந்த தள்ளுபடி மூலமா அந்த பணத்தை வங்கிகளுக்கு செலுத்தி வங்கிகளோட நிதிநிலையை சீர்படுத்தவும் இது ஒரு வாய்ப்பா அமையுது. மக்களோட எதிர்பார்ப்பு. குறிப்பாக கடந்த 2 வருஷமாக நிலவுன பருவம் தவறிய மழை மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு உயிர் நாடி போன்றது. அவங்க நகையை மீட்டு திரும்பவும் விவசாயத்தில் முதலீடு செய்ய இது ஒரு வழிகாட்டும். இப்படி பல சமூக பொருளாதார மற்றும் அரசியல் காரணங்களால தான் இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி அரசாணை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. வெறும் தேர்தல் நேரத்து அறிவிப்பாக மட்டும் இதை பார்க்காம மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இதை அரசு எப்படி கொண்டு வரப்போகுதுங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பு. சரி, யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், தகுதி வரம்புகள் என்னென்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோவோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அரசாணை வரும்போது அதில் இருக்கிற தகுதி வரம்புகள் தான் நம்ம நகை மீட்கப்படுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். 2026 நிலவரப்படி தள்ளுபடி திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும்னு வரிசையாக பார்ப்போம். 5 சவரன் அல்லது 40 கிராம் விதி. முதலாவதா இதுதான் அடிப்படை விதி. கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் வச்சிருக்கிற நகைக்கடன் 5 சவரன் அல்லது அதற்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தள்ளுபடி பட்டியலில் வருவீங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். கடந்த முறையே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, தங்கம் 40 கிராம் இருந்தாலும் அதில் இருக்கிற அரக்கு அல்லது கல் எடையை சேர்க்காம கணக்கு போட்டு ஏமாந்துட்டாங்க. ஆனால் அரசாங்கம் நகையோட மொத்த எடையை தான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ உங்கள் அடகு ரசீதில் இருக்கிற மொத்த எடை 40 கிராமுக்கு உள்ளே இருக்கான்னு இப்போவே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன். இதுதான் பல பேருக்கு தெரியாத விஷயம். ஒரு குடும்ப அட்டையில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக நகைக்கடன் வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு கடனுக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்கும். அதுவும் அந்த 4 கடன்களோட மொத்த எடை 5 சவரனுக்கு மேலே போயிடக்கூடாது. உங்கள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இப்போ வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் வேற கூட்டுறவு சங்கங்களில் கடன் வச்சிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒரு குடும்பத்துக்கு 5 சவரன்கிறத மைண்டில் வச்சுக்குங்க.
அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைதாரர்கள் யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு மிக கீழே இருக்காங்களோ, அதாவது அந்த இளஞ்சிவப்பு நிற ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தடவை 100% முன்னுரிமை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொருளாதார ரீதியா பின்தங்கியவங்களுக்கு இந்த சலுகை போய் சேரணும்னு அரசு உறுதியா இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்கள் 2026 பெண்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வரப்போகுது. ஏற்கனவே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடிகளை அரசு அறிவிச்சிட்டு வர நிலையில கூட்டுறவு வங்கிகள்ல குழுக்கள் மூலமா வாங்கின நகைக்கடன்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இது பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும்னு சொல்லப்படுது. விடுபட்டவர்களுக்கான வாய்ப்பு. கடந்த முறை சில சிறிய காரணங்களுக்காக தள்ளுபடி கிடைக்காம விடுபட்டவங்க இப்ப முறையா விண்ணப்பிச்சு அல்லது தேவையான ஆவணங்களை சமர்ப்பிச்சு இருந்தா அவங்களுக்கும் இந்த 2026 திட்டத்துல வாய்ப்பு கிடைக்கலாம். குறிப்பா கைரேகை சரியா விழாதது அல்லது முகவரி மாற்றத்தால தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு இந்த தடவை முன்னுரிமை தரப்படலாம். சிறு மற்றும் குறு விவசாயிகள் விவசாய வேலைகளுக்காக பயிர்க்கடன் எடுக்க முடியாம நகையை வச்சு கடன் வாங்கின விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்களோட சிட்டா அடங்கல் விவரங்களை சமர்ப்பிக்கும் போது அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறது ரொம்ப சுலபம். ஸோ நண்பர்களே, நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்து 5 சவரனுக்குள்ள நகைக்கடன் வச்சிருந்தா உங்க ரேஷன் கார்டு விவரங்களை சரியா இருந்தா கவலைப்படாதீங்க. இந்த 2026 தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது, யார் அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க, வாங்க விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவோட மிக முக்கியமான அதே சமயம் பலருக்கும் கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கோம். ஏன்னா அரசாங்கம் தள்ளுபடி கொடுக்கும் போது யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வீணாக காத்துக்கிட்டு இருக்காம உங்கள் நகையை மூழ்க விடாமல் காப்பாற்றிக்க முடியும். யார் யாருக்கெல்லாம் 2026 நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு வரிசையாக பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள். முதல்ல வர்றது அரசு ஊழியர்கள். நீங்கள் மாநில அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வருது. அரசாங்கம் இந்த தள்ளுபடியை வருமானம் இல்லாத அல்லது மிக குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்காக தான் கொண்டு வராங்க. அதே போல பென்ஷன் வாங்குற ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த தள்ளுபடி மறுக்கப்பட வாய்ப்பு அதிகம். வருமான வரி செலுத்துபவர்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது வருமான வரி தாக்கல் செய்கிறவங்களா இருந்தால் அவங்க பேரில் இருக்கிற நகைக்கடனுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்கனாலே உங்கள் வருமானம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். டேட்டா பேஸில் உங்கள் ஆதார் எண்ணை சரிபார்க்கும் போது நீங்கள் டாக்ஸ் கட்டுறது ஈஸியாக தெரிஞ்சிடும். உடனே உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். 5 சவரனுக்கு மேல் கடன் வைத்திருப்பவர்கள். இதில் நிறைய பேர் ஏமாறுறாங்க. சார், என்கிட்ட 5.1 சவரன் தான் இருக்குது, அந்த 1 கிராமை கழிச்சிட்டு மீதிக்கு தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மாட்டாங்க. 1 மில்லிகிராம் கூட இருந்தாலும் அது விதிமீறல் கணக்கில் தான் வரும். 40 கிராமுக்கு 1 புள்ளி அதிகமாக இருந்தாலும் உங்கள் மொத்த கடனும் தள்ளுபடி பட்டியலில் இருந்து தூக்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு வங்கிகள். சிலர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த ஊர் பேங்கில் 3 சவரனும் பக்கத்து ஊர் பேங்கில் 3 சவரனும் தனித்தனியாக வைப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. உங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த கூட்டுறவு சங்கத்தில் நகை வச்சுருந்தாலும் 1 செகண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி ஒரே ஆள் பல இடங்களில் வச்சுருந்தாலோ அல்லது ஒரே குடும்ப அட்டையை வச்சு பல பேர் கடன் வாங்கியிருந்தாலோ மொத்த எடையும் சேர்த்து 5 சவரனுக்கு மேலே போனால் எல்லா கடனுமே தள்ளுபடி ஆகாது. கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள். அந்தந்த வங்கிகளில் வேலை பார்க்குற ஊழியர்கள் அல்லது அவங்களோட நேரடி வாரிசுகள் உறவினர்கள் வாங்குற நகைக்கடன்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி கிடையாது. இதில் எந்த முறைகேடும் நடக்கக்கூடாதுங்கிறதுல அரசு ரொம்ப உறுதியாக இருக்குது. கடந்த முறை தள்ளுபடி பெற்றவர்கள். ஏற்கனவே 2021-22 காலகட்டத்தில் நகைக்கடன் தள்ளுபடி சலுகையை அறிவித்தவங்களுக்கு இந்த 2026 திட்டத்தில் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு முறை தான் தள்ளுபடிங்கிற பாலிசியை அரசு கொண்டு வரலாம். ஏன்னா மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பு போய் சேரணும்னு அரசு ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆவண குளறுபடிகள். மிக முக்கியமாக உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் பேங்கில் கொடுத்துருக்குற அட்ரஸும் வேறையாக இருந்தால், இல்லை உங்கள் ஆதார் கார்டில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் உங்களோட தகுதி சந்தேகத்துக்கு உள்ளாகும். நகைக்கடன் வாங்கியிருக்கிற உங்கள் பேர் ரேஷன் கார்டில் இல்லாமல் இருந்தாலும் சிக்கல் தான்.
கடைசியாக ஒரு விஷயம், இந்த தள்ளுபடிங்கிறது உண்மையாகவே கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் நோக்கம். அதனால் நீங்கள் வசதி படைச்சவராக இருந்தோ அல்லது மேலே சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் வந்தாலோ அரசாணையை எதிர்பார்த்து வட்டியை ஏற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வட்டி ஏறிக்கிட்டே போனால் கடைசியில் நகையை மீட்க முடியாமல் போயிடும். அதனால் நண்பர்களே, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைனா மட்டும் அரசாணைக்காக காத்துக்கிட்டு இருங்க. அரசாணை எப்போது வரும் வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேள்வி, சரிங்க அரசாணை எப்போ தான் வரும்? நண்பர்களே, இப்போ நாம் இருக்கிறது 2026 மார்ச் மாதம். தமிழக சட்டமன்ற தேர்தல் காலம் இப்போ பயங்கர சூடாக இருக்குது. நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, ஆளுங்கட்சியான திமுகவாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியான அதிமுகவாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ புதுசாக களத்தில் இறங்கியிருக்கிற டிவிகே கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தங்களோட தேர்தல் வாக்குறுதிகளில் கடன் தள்ளுபடிக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்காங்க. மார்ச் ஏப்ரல் 2026 பொதுவாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வர்றதுக்கு முன்னாடி தான் அரசு இது மாதிரியான அதிரடி அரசாணைகளை வெளியிடும். இப்ப இருக்கிற நிலவரப்படி மார்ச் மாத இறுதிக்குள்ள அல்லது ஏப்ரல் முதல் வாரத்துக்குள்ள இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசாணை வெளியிட்டாதான் அதை பிரச்சாரத்துல ஒரு சாதனையா சொல்ல முடியும். பட்ஜெட் 2026 எதிரொலி. சமீபத்தில் நடந்த தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் அவர்கள் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில சூசகமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொன்னதை செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி சென்றடைய அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகளின் போட்டி வாக்குறுதிகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து சர்ப்ரைஸ் அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்தா 5 சவரன் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே தள்ளுபடி செய்வோம்னு சொல்றாங்க. அதே போல டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தீவிரமாக பேசிட்டு வராரு. இப்படி கட்சிகளுக்கு இடையே போட்டி இருக்கிறதுனால வர ஒரு சில வாரங்களில் நாம் ஒரு பெரிய மெகா தள்ளுபடி அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். மாவட்ட வாரியான சரிபார்ப்பு பணிகள். இப்போதைய நிலவரப்படி கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நகைக்கடன் பட்டியலை தயார் செஞ்சு அதில் தகுதி உள்ளவங்க யாருன்னு பிரித்து எடுத்து முடிச்சிட்டாங்க. அரசாணை கையெழுத்தான அடுத்த நிமிஷமே அந்த லிஸ்ட் பேங்க் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்படும். இறுதியாக நான் சொல்ல வர்றது இதுதான், தேர்தல் நெருங்கும் நேரம் இந்த மார்ச் மாதம் ரொம்பவே முக்கியம். அநேகமாக இன்னும் 10 முதல் 15 நாட்களுக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான மாசான ஒரு அரசாணையை நாம எதிர்பார்க்கலாம். இது வரும் யூகங்கள் மட்டும் இல்லை, கள நிலவரமும் இதையே தான் சொல்லுது. ஆனால் ஒரு விஷயம், அரசாணை வர வரைக்கும் உங்கள் நகைக்குரிய வட்டியை ஓரளவுக்கு கட்டி வைங்க. ஏன்னா ஒருவேளை உங்களோட கடன் தள்ளுபடி இல்லாமல் போயிடுச்சுன்னா வட்டி ஏறி உங்களுக்கு சுமையாயிரும். ஸோ தயாராக இருங்க. இன்னும் சில நாட்களில் கூட்டுறவு வங்கிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது.